SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 தஞ்சை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 23/2/2025. இடம் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று தொடர் முழக்க போராட்டம் நடத்தினர். இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் கோவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட சமூக நீதி கூட்டமைப்பு கட்சி தலைவர்களும் IJK உயர்மட்ட குழுவினர், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது பீகாரில் எடுத்தாச்சு, தெலுங்கானாவில் எடுத்தாச்சு, திமுக அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதா என முழக்கமிட்டனர். மேலும் அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய் கூறாதே, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் வரை விடமாட்டோம் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் போராட்டம். சாதிவாரி கணக்கு ஏடு, கணக்கு வேண்டும் 69 விழுக்காட்டை இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, IJK நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பல லட்சம் மாணவர்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் வழங்கியவர் எனவும், பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயாவும் அதே பண்பை கொண்டவர் எனவும் குறிப்பிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் எந்த சாதிகள் பின்தங்கி இருக்கின்றனர், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்றனர் என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் எனவும், சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் போராட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி துணையாக இருக்கும் என இளையவேந்தர் தெரிவித்தார். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டம் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் என்று சொன்ன அன்னைக்கு நாங்கள் உடனே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக உங்களுக்கு இதை முன்னெடுத்து செல்லுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்று சொன்னோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு கணக்கு, டேட்டா பேஸ். அந்த கணக்கு இருக்கும்போது நமக்கு எந்தெந்த ஜாதிகள் ஜாதி வாரியாகவும் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நாம் முற்படுவதற்கு ஒரு தளமாக அமையும். அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா யார் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது செய்யறதுக்கும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும், கல்வி கொடுக்கறதுக்கும், மருத்துவம் கொடுக்கறதுக்கும், இல்லை என்ன மாதிரியான உதவிகள் செய்வதற்கு சரியான இடத்துல ரைட் பிளேஸ் அட் ரைட் பீப்புள்பாங்க, அதை செய்வதற்கு இந்த கணக்கெடுப்பு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதுதான் நாங்கள் மனசுல கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மக்கள் நிறைய இடங்கள்ல பிரச்சனை இல்லை. எனக்கு 10%, எனக்கு 12%, 13% சொல்றாங்க. இதை நீங்கள் கணக்கெடுத்தால் யார் யார் எந்த அடிப்படையில் இருக்காங்களோ அந்த விகிதாச்சாரத்தின்படி அவங்க பகிர்ந்து கொடுப்பதற்கும் நல்ல வசதியா இருக்கும்.